பருவச்சிட்டே ஹாய் கைஸ் வெல்கம் பேக். ஸோ உங்கள்கிட்ட இருக்கிற அட்மிஷன் ஆப்பை ஓப்பன் பண்ணிட்டு நான் கொடுத்த ப்ரீசெட் எக்ஸல் ஃபைல் ஏதாவது ஒன்று நீங்கள் இம்போர்ட் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி தான் ஷூ ஆகும். ஸோ இதில் எப்படி எடிட் பண்ண குயிக்காகவும் ஷார்ட்டும் ஸ்வீட்டாகவும் பார்த்தலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து பல டீட்டெயிலாக புரியும். ஓகே ஸோ ஓகே ஜஸ்ட் நாம இதில் எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நானிஸ்ட் பிக்கு கண்டிப்பாக இருக்கணும். ஸோ உங்கள்கிட்ட நானிஸ்ட் பிக்கு இருந்துச்சுன்னா ஓகே. ஸோ அப்படி உங்கள்கிட்ட பிக்கு இல்லைனாக்க அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு கீழே ப்ளஸ்ஸையும் கொடுத்து ஒரு நானிஸ்டில் ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே ப்ளஸ்ஸையும் கொடுத்துட்டு மீடியா கொடுத்து நீங்கள் எடிட் பண்ண வேண்டிய அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட்டு மேலே 3 பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஃபுல் கம்ப்ரஸர் கொடுத்து கீழே அமௌண்ட்ஸில் போய்ட்டு இந்த தேர்ட் ஆப்ஷனில் போய்ட்டு பிகு தோர்மே நீங்கள் ஜூம் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட் ஆப்ஷனில் போய்ட்டு பிகு தோர்மே நீங்கள் வந்து பண்ண அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே எங்கள்கிட்ட அடி பிக்கு இருக்கும். உங்களுக்கு எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன். நீங்கள் செட் பண்ணி வச்சுட்டு பின்னாடி மேல் காலில் எஸ் பட்டன் இருக்கும். அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கிரேப் ஃப்ரம் எஸ்பின்ஷனுக்கு அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு எஸ்அவுட் பண்ணினாக்க இந்த பிக்கு நானிஸில் கன்வெர்ட் ஆகும். இதே நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி உங்கள்கிட்ட ஒன்று நிறைய பிக்கு இருந்துச்சுன்னா இதே சேம் மெத்தடில் நீங்கள் கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே ஸோ இப்போ வந்து பண்ண பேக் போயிட்டு இப்போ நம்ம இன்புட் பண்ண ப்ரிஸ்ட் ஓப்பன் பண்ணிக்கிறோம். ஜஸ்ட் அப்படியே கிளம்பு போயிடும். ஷோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் ஷூ ஆகும். ஸோ இதில் நம்ம பிக் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கேஃபாக இருக்கா. ஸோ இதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம பிக் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு மூவ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டில் இந்த லைட் ப்ளூ லேயர் இருக்கா. ஜஸ்ட் அந்த லேயர் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இந்த பாஸையும் கொடுத்து காப் லேயர் கொடுத்துக்குங்க. நெக்ஸ்ட் டார்க் ப்ளூ இருக்கா அதை விட்டுட்டு இந்த தேர்டு பிக் எங்கே ஸ்டார்ட் ஆகுதோ அந்த புக் மார்க் வந்துக்குங்க. ஜஸ்ட்டு அங்கே காப்பி பண்ணிட்டு இந்த பாஸையும் கொடுத்து பேஸ் லேயர் கொடுத்தா ஜஸ்ட்டு மேலே ஆடிட்டு இருக்கும். அதை அப்படியே நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த லேயர் கீழே நீங்கள் கொண்டு வந்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் புக் மார்க் இருக்கான்னு பார்த்துக்கோ. அப்படி இல்லைனாக்கா ஜஸ்ட்டு அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த ஸ்பீடை யூஸ் பண்ணி இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணால் அந்த டைமிங் அது மாதிரி வந்து பண்ணால் கம்ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஸோ நெக்ஸ்ட் மூவ் பண்ண கேஃபாக இருக்கும். ஸோ இதை விட்டுட்டு நெக்ஸ்ட்டு போய்க்கோங்க. அங்கே காப்பி பண்ணி தான் மறுபடியும் இங்கே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதையும் நீங்கள் அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணி லைட்டாக கீழே வந்து பார்த்தீங்கன்னா மூவ் பண்ணிக்கோங்க. ஓகே ஸோ இதுவும் நெக்ஸ்ட் மாதிரி இருக்கா பார்த்துக்கோங்க. அப்படி இல்லைனாக்கா ஜஸ்ட் ஸ்பீட் யூஸ் பண்ணி கம்ப்ரெஸ் பண்ணிவிட்டுங்க. நெக்ஸ்ட்டு போய்க்கோங்க. ஸோ அதே மாதிரி கரெக்டாக ஒன்று விட்டு ஒன்று வந்து பண்ணாக்க பேஸ்ட் பண்ணி கரெக்டாக செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஸோ இது ஆட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டார்க் ப்ளூ லேயர் இந்த கேஃபாக இருக்கா. ஸோ இதில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கு இந்த டார்க் ப்ளூ லேயருக்கு வந்துக்கோங்க. ஜஸ்ட் அந்த லேயர் நீங்கள் கிளிக் போயிட்டு இந்த பாஸையும் கொடுத்து காப் லேயர் கொடுத்துக்கோங்க. இப்போ எங்கெங்கே கேஃபாக இருக்கும் ஸோ அந்த இடத்துல இந்த லேயர் அப்படியே நான் பேஸ்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி கரெக்டாக அந்த லேயருக்கு மேலே நம்ம செட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ எக்ஸ்ட்ரா கம்மியாக இருந்துச்சுன்னா சொல்லிவிட்டேன் அந்த ஸ்பீடை யூஸ் பண்ணி இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணால் டைம் கேத்தார் கம்ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஸோ இதே மாதிரி கேஃபு எங்கெங்கே இருக்கோ ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த லேயர் அப்படியே நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் நாம் பிக்கு எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே ஸோ ஃபைனலி லாஸ்ட் வரைக்கும் நம்ம பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நாம் இந்த 2 லேயருமே நான் வந்து பார்த்தீங்கன்னா பிக் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு மூவ் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட்டு இப்போ இந்த ஃபஸ்ட்டு லைட் ப்ளூ லேயரை கிளிக் பண்ணிவிட்டு இந்த கலர்ஃபின்ற கூட்டு இந்த ஸ்டார் ஐக்கனே இருக்குது அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இப்போ நானிஸில் கன்வெர்ட் பண்ணி வச்சுருக்கீங்களா அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு மேலே காலில் ப்ளஸ்ஸையும் கொடுத்தீங்கன்னா கரெக்டாக அந்த எஃபர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பிக் ஆட் ஆயிரும். ஸோ இதே சேம் மெத்தடில் அடுத்தடுத்த இந்த லைட் ப்ளூ டார்க் ப்ளூ லேயரில் மட்டும் நீங்கள் பிக் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே ஸோ நீங்கள் ஆட் பண்ணுற புக் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்கிற மாதிரி மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ வேறு எதுவும் இதில் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்காது. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னாக்க நீங்கள் பார்த்தாலே தெரியும் நான் வந்து பண்ண எல்லா லேயருமே ஒரே பிக்கு தான் ஆட் பண்ணுறேன். உங்கள்கிட்ட பிக்கு இருந்துச்சுன்னா இப்போ நான் 2 எஃபெக்ட் சொன்னேன். இந்த 2 எஃபெக்ட்டுக்கும் நீங்கள் ஒவ்வொரு பிக் ஆட் பண்ணி பாருங்கள். ஸோ அது பார்க்கறதுக்கு இன்னும் ரொம்பவே இதை விட சூப்பராகவே இருக்கும். ஓகே ஸோ லாஸ்ட் இந்த டார்க் ப்ளூ லேயருமே நம்ம ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் மூவ் பண்ண இந்த மாதிரி கிரே கலர் பிளாக் கலர் லேயர் இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் வந்து பண்ண கேஃபாக இருக்கும். ஸோ இது எப்படி நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு இந்த கிரே கலர் எங்கே ஸ்டார்ட் ஆகுதோ அங்கே வந்துக்கோங்க. இப்போ ப்ளஸ்ஸும் கூட்டு மீடியா கூட்டு நான் எடிட் பண்ண வேண்டிய அந்த பிக்கை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் மோட்ஸில் போயிட்டு இந்த தேர்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு லைட்டு நான் வந்து பண்ண மூவ் பண்ணிக்கிறேன். ஓகே ஸோ இப்போ சாங் எண்டு வரைக்கும் நான் வந்து பண்ணாக்க எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுக்கிறேன். ஓகே ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணால் அந்த புக் மார்க் கொடுத்துருக்குண்ணா ஸோ அந்த புக் மார்க்கு தகுந்த மாதிரி இந்த பிக்கை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணணும். ஜஸ்ட் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுறீங்க. பிக்கை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணால் அது கட் ஆயிரும். ஸோ இதே சேம் மெத்தடில் ஒன் பண்ணால் நீங்கள் வந்து பண்ணால் புக் மார்க் தகுந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே கட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ அப்படியே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு மூவ் பண்ணிக்கோங்க. ஸோ அப்படி நீங்கள் கீழே மூவ் பண்ணால் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கிரே கலர் பிளாக் கலர்லேயே இருக்கா. ஸோ இதில் இருக்கிற எஃபெக்ட்டை தான் நாம் இங்கே ஆட் பண்ண அந்த பிக்கில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பேஸ்ட் பண்ண பாருங்கள். ஸோ அதுக்கு வந்து பண்ணால் ஃபஸ்ட்டு இந்த கிரே கலர் லேயரை நீங்கள் கிளிக் போயிட்டு எஃபெக்ட்குள்ளே போய்ட்டு இதில் இருக்கிற எஃபெக்ட் நீங்கள் அப்படியே காப்பி பண்ணிவிட்டு இப்போ நம்ம மேலே ஆட் பண்ணுங்களா. ஸோ அந்த பிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நீங்கள் பேஸ்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு ஒரு பிக்கை விட்டு
தேர்ட் பிக்கில் இந்த எஃப்டை நீங்கள் பேஸ்ட் பண்ணிட்டுக்கோ. நெக்ஸ்ட்டு ஃபோர்த் பிக்கை விட்டு ஃபிஃப்த்து பிக்கில் இந்த எஃப்டை நீங்கள் பேஸ்ட் பண்ணிட்டுக்கோ. ஓகே, ஸோ இதே மாதிரி கரெக்டாக ஒன்று விட்டு ஒன்று வந்து பார்த்தினாக்கா நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கும். ஸோ லாஸ்ட்டு பிக்கை தவிர ஓகேவா. ஸோ இப்போ முடிஞ்சு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் லேயரில் இருக்கிற எஃபெக்ட் நம்ம பேஸ்ட் பண்ணலாம். ஜஸ்ட் அதுக்கு பிளாக் கலர் லேயரை கிளிக் போயிட்டு எஃபெக்ட்குள்ளே போய்ட்டு இருக்கிற எஃபெக்ட் நம்ம அப்படியே காப்பி பண்ணிட்டேன். இப்போ நீங்கள் எதுக்கு நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணலன்னு பாருங்கள். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எஃபெக்ட்டை நீங்கள் பேஸ்ட் பண்ணிட்டுக்கும். கரெக்டாக ஒன்று விட்டு ஒன்று தான் இருக்கும். ஸோ ஓகே, லாஸ்ட்டு ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு லாஸ்ட் ஒன் பேக்கு வந்து பார்த்தீங்கன்னா எஃபெக்ட் இருக்காது. அங்கே எங்கே இருக்குனாக்கா அப்படியே கிளம்பு போயினா இந்த இடத்துல ஒரு ஆரஞ்சு கல்லே இருக்கா. ஜஸ்ட் அந்த லேயரை கிளிக் பண்ணிட்டு இந்த பாஷையும் கொடுத்து காப் லேயர் கொடுத்துங்க. நெக்ஸ்ட்டு மேலே நம்ம ஆட் பண்ண அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு அதே பாஷையும் கொடுத்து பேஸ்ட் டெல் கிளியர் மார்க் அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த பக்கெட்டையும் இந்த ஸ்பீட் ஐக்கனும் மட்டும் நீங்கள் ஆஃப் பண்ணிட்டு பேஸ்ட் பண்ண. ஸோ அந்த எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஆட் ஆயிரும். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் கொடுத்த இந்த 3 லேயருமே நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி அப்படி நீங்கள் டீல் பண்ணி விட்டுங்க. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் அப்படியே நீங்கள் ஃபஸ்ட்டு மூவ் பண்ணிங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 லேயர் கொடுத்துருப்போம். ஜஸ்ட் இதை நீங்கள் அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணி எல்லா லேயருக்கும் மேல் நீங்கள் பார்த்தீங்கன்னா கொண்டு போய் செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் லாஸ்ட்டுக்கு மூவ் பண்ணிட்டு இந்த 4த்தையும் லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிட்டு இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி லாஸ்ட்டுக்கு ரேஸ் நேரம். ஸோ நான் எப்பவுமே கொடுக்குற அந்த லேயர் தான். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் பில்லு பார்த்த மாதிரி வீடியோ கிரியேட் பண்ணாச்சு. நெக்ஸ்ட்டு நீங்கள் அசூப் பண்ணுறதுக்கு முன்னாடி மறக்காமல் மேலே செட்டிங் இதை கிளிக் பண்ணிட்டு இந்த ஃப்ரேம் ரேட்டை மட்டும் நீங்கள் சிஸ்டம் மாற்றிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோவில் எதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணால் பார்க்கணுனாக்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காமட்டு கூட பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.